வார்த்தை உங்களோடு கூட பேச சொன்னார். யோவேல் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ராகா லாபா ஷாதா லியா ராடபா சே மா ஷா ராகா தலமாண்டோஷேயா. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் திரும்புங்கள். அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவரிடத்தில் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் இருக்கிறது. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். He is abundant in grace. He is abundant in grace. அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் நீடிய சாந்தம் உள்ளவராய் இருப்பதனால தான் இன்னும் இந்த பூமியில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் நினைச்சா இந்த பூமியை அவர் ஒரு சின்ன ஒரு ஸ்னாப் பண்ற நேரத்தில் இந்த பூமி எல்லாம் வெந்து உருகி போய்விடும். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் இந்த சுவிசேஷமானது போய் சேர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார். மகளே, நீ என்னிடத்துல மறுபடியும் திரும்பி வா, நீ என்னிடத்துல மறுபடியும் திரும்பி வா, நீ என்னுடைய சமூகத்திலே வந்து ஜெபி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். என் சமூகத்திலே உன் பாவங்களை அறிக்கையிட்டு எனக்கு முன்பாக நீ தாழ்மைப்படு. நான் உன்னை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறேன். நான் உன்னை மன்னிப்பதற்கு நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஆபேலின் இரத்தம் காயினை குறித்து காயினை பழிவாங்கும்படிக்கு பேசினது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பிதாவின் சமூகத்திலே குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம், மனித குலத்துக்காக சிந்தப்பட்டது. எந்த தூதருக்கும் கர்த்தருடைய இரத்தம் சிந்தப்படவில்லை. எந்த மற்ற துரைத்தனருக்கு சிந்தப்படல. மனிதர்களுக்கு, ஆதாமினுடைய குமாரர்கள், ஆதாமின் வித்தாக வந்த குமாரர்களுக்கு கர்த்தருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஏனென்று சொன்னால் ஏதேன் தோட்டத்திலே கர்த்தராகிய தேவன் ஆதாமோடு பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் ஆதாமினிடத்திலே வந்து கர்த்தர் ஆதாமை மிகுதியாய் நேசித்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட குடும்பத்திலே ஒரு பிள்ளை இருந்தார். அந்த பிள்ளையின் பேர் ஆதாம். இன்னொரு மகள் இருந்தால், அந்த மகளின் பேர் ஏவாள். இந்த 3 திரியேக தேவர்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே ஆதாமோடும் தன்னுடைய குமாரத்தி ஏவாளோடும் வந்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். நீ எல்லாவற்றையும் செய்யலாம், உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம். அப்படி என்று சொன்னால் நான் உன்னை மிகுதியாய் நேசிக்கிறேன், ஆனாலும் நான் தேவன், நான் கர்த்தர் என்று சொல்லி நான் உனக்கு சொல்லுகிற காரியங்களை செய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். மனிதனுக்கு நான் எதுக்கு கர்த்தர் சொல்வதை செய்யணும், நான் எதுக்கு கர்த்தர் சொல்றது கீழ்ப்படியணும் என்று சொல்லி ஒரு பிசாசானவன் குழப்பி அந்த மனிதனுடைய சிந்தனையை மாற்றி விட்டான். நீங்க அந்த கனியை புசிக்கும் பொழுது தேவர்களை போல மாறுவீங்க. They are already like gods. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது அவர்கள் தேவனை போல தான் இருக்கிறாங்க. அவர்கள் தேவனிடத்தில் முகமுகமாய் பேசுறாங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்துக்கு கனியை புசித்த போது அந்த பழத்திலான வந்தது கிடையாது பாவம். அவங்க கீழ்ப்படியாத செய்தாங்க பாருங்க, அதுதான் பாவம். அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவன் கண்கள் திறக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? பாவத்தை அவர்கள் புசித்தார்கள். பாவத்தை, கீழ்ப்படியாமையை புசித்தார்கள். அந்த பழத்துல இல்ல, அவர்கள் செய்த செயல் இருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆதாமை போல, ஏவாளை போல தேவனிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏதோ சில நாட்களிலே, ஏதோ ஒரு நாளிலே நாம் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செய்ய துணிகரம் கொள்கிறோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாக நாம் எழும்பி முரட்டாட்டம் செய்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக அருவருப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். துர்மார்க்கமான
வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கோபம், மற்ற சண்டைகள், மற்ற காரியங்கள் மற்ற ஜனங்களுக்குள்ள இருப்பதை விட கிறிஸ்தவர்களாகி நமக்குள் அதிகமா இருக்கிறது. அன்பு தணிந்து போயிருக்கிறது. ஒருவருக்கு ஒரு நன்மை செய்வது குறைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்காக வைராக்கியமா வாழுகிற ஒரு நோவாக்கள், எலியாக்கள், எலிசாக்கள், தாவீது கர்த்தருக்காக எழும்பு நாட்கள் குறைந்து விட்டது. கர்த்தர் சொல்கிறார் இந்த வார்த்தையிலே நாம் படிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ரெட்டு உடுத்தி வஸ்திரங்களை கிழித்து கர்த்தருக்கு அழுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய இடத்தில் திரும்புங்கள். Not your clothes but your heart you will tear before the king of kings. உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கிழியுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். We need to humble before the presence of the Lord. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தி நாம், கர்த்தரே, ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் விழுந்திருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தில் பலவீனமா இருக்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யாருக்கும் தெரியாது நீங்க எதுல பலவீனமா இருக்கிறீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். You only know in which are the areas you are weak. எந்தெந்த இடத்திலே நீங்கள் பலவீனமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். Nobody knows. ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருந்தார்கள். ஆனால் ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் ஒரு சின்ன ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ், ஒரு கீழ்ப்படியாமை கர்த்தரை விட்டு எட்டர்னலா பிரித்து விட்டது. எத்தனை 1000 ஆண்டுகள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு மனிதன் துரத்தப்பட்டு விட்டான். ஏதேன் தோட்டத்தை விட்டு, ஏதேன் தோட்டம் என்று சொன்னால் கர்த்தருடைய பிரசனத்தை குறிக்கிறது. ஏதேன் தோட்டத்தை விட்டு மனிதனை துரத்தி கேருபீன்களும் சேராபீன்களும் சுடர் வீசுகிற பட்டயத்தை கர்த்தர் வைத்தார். மறுபடியும் அந்த தோட்டத்துக்குள்ளே வராதபடிக்கு, தேவனுடைய சமூகத்திலே வராதபடிக்கு கர்த்தர் அவர்களை சுடர் வீசுகிற பட்டயத்தை வைத்தார். ஆனால் இன்று கர்த்தர் சொன்னார், ஜீவாப்பம் நானே, என்னை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என் சரீரத்தையும் என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் குடிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே புறக்கணிக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவனுடைய பழத்தை ஆதாமும் ஏவாளும் புசிக்காதபடிக்கு சேராபீன்களை கர்த்தர் வைத்தார், கேருபீனை கர்த்தர் வைத்தார், சுடர் வீசுகிற பட்டயங்களை ஏதேன் தோட்டத்தை சுற்றிலும் வைத்தார். ஏன் தெரியுமா? மறுபடியும் அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விட்டால் அவர்கள் பாவம் செய்து சாவே இல்லாமல் இருப்பாங்க என்று சொல்லி துரத்தி விட்டார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும், இயேசு கிறிஸ்து சரீரத்திற்கு அடையாளமாயிருக்கிற அப்பத்தையும் திராட்சரசத்தையும், அவர் ரத்தத்திற்கு அடையாளமாயிருக்கிற திராட்சரசத்தையும் நாம் புசிக்கும் பொழுது நமக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உண்டாயிருப்பதினாலே நாம் நித்தியமாக தேவனோடு பேசும்படிக்கு, அவரோடு கூட சம்பாஷிக்கும்படிக்கு, அவரோடு கூட உறவாடும்படிக்கு, கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்கும்படிக்கு, அவருடைய குடும்பத்திலே நாமும் ஒரு பிள்ளைகளாய் மாறும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இதை அறியாத அநேக யூதர்கள், இவர் என்ன ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்க சொல்றாரு, குடிக்க சொல்றாரு, இவருக்கு ஏதோ ஆயிருச்சு என்று சொல்லி அவரை கேலி செய்தார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போனார்கள். இயேசு கிறிஸ்து திரும்பி கேட்கிறார் சீஷர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீங்களா? பாவமா கேட்கிறார் அவரு. நீங்களும் போக பாக்குறீங்களா என்னை விட்டு? அப்ப பேதுரு சொல்றார், ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துலதான் இருக்கிறது, நாங்க எங்க போவோம் ஆண்டவரேன்னு சொல்லி. ஒரு நேரத்துல பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டான். இயேசு கிறிஸ்துவை பேதுரு மறுதலித்து விட்டார். ஒரு நேரத்துல இயேசு கிறிஸ்து தன்னந்தனியாக துடித்தார். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமெல்லாம் பலவீனப்பட்டிருந்தது. இரவெல்லாம் தூங்காமல் கண் விழித்து அவர் ஜெபித்து தன்னுடைய வேர்வை நாளங்களில் வழியாக இரத்தம் வெளியே வந்தது. அவருடைய முகத்திலே துப்பினார்கள், அவருடைய சிரசிலே முள்முடி வைத்தார்கள், அவருடைய வஸ்திரத்தை உருவினார்கள், யூதருக்கு ராஜா என்று கேலி செய்தார்கள். கண்களை கட்டி, உன் ஞான திருஷ்டினாலே உன்னை யார் கொட்டினது என்று சொல்லி அவரை கேலி செய்தார்கள். ஒரு குழந்தையை போல, அடிக்கப்படுகிற ஆட்டை போல, மயிர் கத்திருக்கிறவன் முன்பாக சத்தம் போடாதிருக்கிற ஆட்டை போல இயேசு கிறிஸ்து வாய் திறவாதிருந்தார். அவர் நினைத்திருந்தால் ஒரு நொடி பொழுதிலே லட்சக்கணக்கான தூதர்கள் இறங்கி முழு மனுக்குலத்தையும் அழித்து போடுவதற்குரிய சத்துவத்தையும் வல்லமையையும் அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து உடையவராயிருந்தார். ஆனாலும்
பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். தேவ ஜனமே, ஒரு ராஜாதி ராஜா, விவிஐபி, ஒரு பெரிய ராஜாதி ராஜா மனிதனாக பூமியிலே வந்து தச்சனுடைய குடும்பத்திலே பிறந்து தாழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து எந்த விதமான பெருமையோ எந்த விதமான கர்வமோ இல்லாமல் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து நமக்காக ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரி வைத்திருப்பார் என்று சொன்னால், இன்னைக்கு மனிதர்களாகிய நாம் கர்த்தருக்கு முன்பாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். I am the way, I am the truth, I am the life. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அப்படி என்று சொன்னால் அவர் நமக்கு வைத்திருக்கிற வழியிலே நடப்பதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகாவிட்டால், கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை கிழித்து கர்த்தர் தாழ்மைப்படுத்துங்கள். அப்படி என்று சொன்னால் not literal meaning but before the presence of the Lord cry aloud. கர்த்தருக்கு முன்பாக அழுது புலம்புங்கள், ஆண்டவரே என்னுடைய நிர்விசாரங்கள் என்னுடைய அக்கிரமங்கள் எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி we humans have fallen short of the glory of the Lord. கர்த்தருக்கு முன்பாக நாம் பாவம் செய்திருக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மரித்தார். நாம் பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. If we say we have not sinned against the Lord, we are liars. We are sinning against the Lord every day. கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே போகும் பொழுது, ஆண்டவரே இரத்தத்தாலே கழுவி சுத்திகரியும், எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் அவித்து போடாதபடிக்கு அவரை நான் கஷ்டப்படுத்தி விடாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை தாழ்த்த வேண்டும். We are fragile to do sins. நாம் பாவத்தை செய்வதற்கு மிகவும் ஈஸியாக இருக்குது. பாவம் செய்வதற்கு it is not hard to do sin. பரிசுத்தமாய் வாழ்கிறது நாம் ஒவ்வொரு எடுக்க வேண்டிய முயற்சி. பாவத்தை செய்வதற்கு முயற்சி எடுக்க தேவை கிடையாது. ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். தேவ ஜனமே, நினிவே என்கிற ஒரு பட்டணம் இருந்தது. இந்த நினிவே பட்டணத்தார் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக அக்கிரமத்தையும் பாவத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள். பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நினிவே பட்டணத்தாரிடத்திலே கர்த்தர் பேசும்படிக்கு அந்த ஜனத்தை அழிப்பதற்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இந்த நினிவே பட்டணத்தை எச்சரிப்பதற்காக ஒரு யோனாவை கர்த்தர் தெரிந்தெடுத்து, யோனாவை நான் உன்னை நினிவேக்கு அனுப்புகிறேன், நீ இந்த நினிவே பட்டணத்திற்கு போய் நான் இந்த நினிவேக்கு நியாயத்தீர்ப்பை கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி இந்த நினிவை அழிப்பதற்கு முன்பாக ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடு என்று சொன்னார். ஆனால் இந்த மனிதனாகிய யோனாவோ, தீர்க்கதரிசியாகிய யோனாவோ, கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படியாமல் யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு நேராய் போகிறார். ஏனென்றால் கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் தயை உள்ளவர், அவர் இந்த ஜனங்களை அழிக்க மாட்டார், நான் போய் ஏன் சொல்லணும் என்று சொல்லி யோனாவின் இருதயம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியல. நடந்தது என்ன? யோனா சென்ற படகிலே அநேக பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த கப்பல் மூழ்கத்தக்கதாக பெரும் இரைச்சல் சத்தம், பெரும் காற்று, பெரும் அலைகள் மோதி கப்பலை உடைக்க போனது. ஆனால் யோனா சொன்னார், என்ன தூக்கி வெளியே போடுங்க, என்ன தூக்கி கடல்ல போடுங்க. சில நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தாதனால்தான் நம்ம குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. அந்த கப்பலில் இருந்த சரக்குகள் இங்கு நினிவேக்கு போய் தர்ஷீஷுக்கு எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த சரக்கு கப்பலில் இருக்கிற எல்லா விதமான குட்ஸ், எல்லா சரக்குகளை எல்லாவற்றையும் தூக்கி தண்ணீரில் போட்டாங்க. ஏன் தெரியுமா? படகு அந்த போய் கொண்டிருக்க கப்பல் லைட்டா இருந்துச்சுன்னா இந்த புயல்னால, இந்த வெள்ளத்தினா, இந்த அலைகளினால இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. ஆனா that is waste of time. யோனா சொல்றாரு, என்ன தூக்கி கடல்ல போடுங்க, இந்த நான் தான் உங்க கப்பல்ல பெரிய பிரச்சனையை கொண்டு வருகிறேன். Sometimes the sins we are committing against the Lord, it is causing the great chaos, it is causing the great tribulations, but we are not repenting that sin. அந்த பாவத்திற்காக நாம் மனம் திரும்பாதபடிக்கு நாம் மற்ற காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். No, first we need to repent before the Lord. First we need to take what we have sinned against the Lord, we need to take and throw it in the sea.
கடலின் ஆழத்திலே கர்த்தர் நம்முடைய பாவத்தை எடுத்து போட்டு விட்டார். முதுகுக்கு பின்பாக கர்த்தர் பாவத்தை எடுத்து போட்டு விட்டார். முதலாவது நம்முடைய இருதயத்தில் இருக்க பாவங்களை நாம் கடலின் ஆழத்தில் எடுத்து போட வேண்டும். How we can do that? Through obedience, through coming before the Lord. கர்த்தருக்கு முன்பாக வரும்பொழுது, ஆண்டவரே நான் பாவி, ஆயக்காரன் ஜெபிக்கிறான், பாவியாகி என்மேல் கிருபையா இரும் என்று ஜெபிக்கிறான். தேவ ஜனமே, நீங்கள் பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். தேவ ஜனமே, பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற இந்த நாட்களிலே நீங்களும் நானும் ஒரு நோவாவை போல நாம் இருக்க வேண்டும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரோடு ஐக்கியமாவதற்கு இன்றைக்கு ஆயத்தமாகும். Let's take a firm decision to stand before the Lord faithfully. கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமான வாழ்க்கை ஜீவனம் பண்ணுவதற்கு இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். 2 வாழ்க்கை அல்ல, ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் கர்த்தர் சொல்கிறார் அல்லவா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக மிகவும் ஆழமாக வருகிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மிடத்தில் பேசாவிட்டால் யார் பேச முடியும்? இது ஒரு மனிதனுடைய வார்த்தை கிடையாது. இது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம். இன்றைக்கு நாம் நம்முடைய கப்பலில் இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற சில காரியங்களை தூக்கி போட்டுக் கொண்டிருக்கும் கடலிலே இல்ல, உங்களுடைய பாவங்களை கர்த்தருக்கு அறிக்கையிட்டு அதை விட்டு விடுங்கள். உங்களை பாதுகாக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு திமிங்கலத்தை ஆயத்தம் செய்வார். நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க. மறுபடியும் கர்த்தர் உங்களை வைத்திருக்க தரிசனத்திற்கு நேராக அந்த மீனானது, அந்த திமிங்கலமானது நினிவேக்கு நேராக போய் உங்களை கக்கும். யோனாவை திமிங்கலம் விழுங்கி நினிவேக்கு போகிற இடத்திற்கு நேராக யோனாவை கக்கி போட்டது. 3 நாளுக்கு அப்புறம் யோனா மறுபடியும் நினிவேக்கு போய், நினிவே பட்டணத்தாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், இந்த பட்டணத்திற்கு நியாய தீர்ப்பு வருகிறது, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்திருக்கிறீங்க என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நினிவேக்கு சொன்ன பொழுது ராஜா முதல் சிறிய குழந்தை வரைக்கும், ஆடு மாடுகள் எல்லாரும் 3 நாட்களுக்கு ரெட்டு உடுத்தி கர்த்தருக்கு முன்பாக சாம்பலில் உட்கார்ந்து அழுகிறாங்க. ஆண்டவரே எங்களை மன்னியும், Lord forgive us, Lord forgive us, we have sinned against you என்று சொல்லி அழுத பொழுது கர்த்தர் மனம் இறங்கினார். The Lord had compassion over Nineveh and forgave his sin. அந்த தேசத்தின் பாவத்தை மன்னித்தார். People of God, இன்றைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டிலிருந்து விளக்கை எடுத்து விடுவார். அவர் நெறிந்த நாளை முறியாத தேவன். ஆனாலும் நியாய தீர்ப்பு நாளிலே அவர் கிருபையை காண்பிக்க மாட்டார். இதுவே இரட்சணை நாள். இன்றைய கிருபை நாட்கள். கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். அப்படி என்று சொன்னால் நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருக்காக கனி கொடுக்காத நபர்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளா இராதவர்கள், இருளின் பிள்ளைகளா இருந்தவர்களுக்கு கோடாரியானது அவர்களை வெட்டப்பட்டு அக்கினிலே போடும். ஆனால் கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் கோதுமை மணியை போல கர்த்தருக்காக நிலத்திலே விதைத்து மரித்தவர்கள், மிகுந்த பலனை கொடுத்தவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அங்கே ஆடலும் பாடலும், அங்கே சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆனால் அவியாத அக்கினிலே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். தேவ ஜனமே, அந்த இடம் நமக்காக படைக்கப்பட்டது கிடையாது. விழுந்து போன தூதர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே ரிபல் பண்ணி, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின தூதர்களை, அந்த அசுத்த கிரியைகளை கர்த்தர் தள்ளி போட்டார். அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம் அந்த எரிகிற அக்கினி ஜுவாலையானது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை வைப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ராதா லாபாஷியா ராதா தேலேபேஷே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய இருதயத்தை கர்த்தர் நமக்காக, அவருடைய இருதயத்தை நமக்காக அவர் காண்பிக்கிறார். The Lord is showing his heart for us. கர்த்தருடைய இருதயத்தை சொல்கிறார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். Not your clothes but your heart you need to tear before the Lord. அப்பொழுது அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். ராதா லியா ரபாசே மா ஷாதா தா ரபாசியா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து அவர் உங்களுக்கு நேராக பேசிக் கொண்டிருக்கிறார். இட் இஸ் நாட் மை வேர்ட்ஸ். இது என்னுடைய வார்த்தை இல்ல, இது எனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதான வார்த்தை. நீங்க இதுவும் இன்னொரு ஒரு மார்னிங் டிவோஷன் என்று சொல்லி நீங்க தாண்டி போவீங்கன்னா, இட் இஸ் நாட், ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அதுக்கு நான் உடந்தை கிடையாது. இது கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற எச்சரிப்பின் சத்தம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறேன். நான் கர்த்தருக்கு முன்பாக நான் பரிசுத்தமான ஜீவனம் பண்ண வேண்டும் என்பதே என்னுடைய முதல் நோக்கமா இருக்க வேண்டும். Because if I sin against the Lord, I will be separated from His presence. நான் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்யும் பொழுது நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டு விடுவேன். நான் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர முடியாது. எனக்குள்ளே ஒரு guilty conscience, குற்ற உணர்வு என்னை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து விடும். We need to repent so that our Lord is ready to forgive our sins. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் Lord loves us so much. கர்த்தர் நம்மை நேசிப்பதினாலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். நினிவே பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார். ஆனால் நினிவே பட்டணத்தார் ரெட்டுடுத்தி தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தின பொழுது, 3 நாள் உபவாசம் செய்த பொழுது கர்த்தர் நினிவே பட்டணத்திற்கு இறங்கினார். இன்றைக்கு நம்முடைய பாவத்திற்காக நாம் உபவாசம் செய்திருக்கிறோமா? Did we do fasting for our sins? நம்முடைய பாவத்திற்காக நாம் இன்றைக்கு உபவாசம் செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆசீர்வாதத்திற்காக உபவாசம் செஞ்சிருக்கோம், எனக்கு ஒரு நன்மை நடக்கணும் உபவாசம் செஞ்சிருக்கோம், எனக்கு இந்த காரியத்துல ஒரு சக்சஸ் வேணும் உபவாசம் செஞ்சிருக்கிறோம். ஆனா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி உபவாசம் செய்கிறது மிகவும் அரிது. We need to fast before the Lord. We need to tear our heart before the Lord for our sinful activities. ஷாக்தா ரியாந்தா லபாசே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அநேகருக்கு இந்த சத்தியத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை, அவன் சூழ்நிலைகள் ஒத்து போகல. பட் யூ ஆர் so blessed to listen to this word. எச்சரிப்பின் சத்தம் மிகவும் அவசியம். கர்த்தர் சோதம் குமாராவை அழிக்கும்படிக்கு அவர் இறங்கி வந்தார் பூமியிலே. கர்த்தராகிய தேவனும் 2 தூதர்களும் வந்தார்கள். அப்பொழுது ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் சொல்கிறார், நான் செய்ய போகிறதை என்னுடைய நண்பனுக்கு நான் எப்படி மறைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் சொல்கிறார், நான் சோதம் குமாராவை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஆண்டவரே 100 நீதிமான்கள், 50 நீதிமான்கள், 40 நீதிமான்கள் இருந்து அழிப்பீங்களா? 20, 10, 5 என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். He is pleading before the Lord, Lord, do not do that. Do not destroy Sodom Gomorrah. But there are no righteous people living in Sodom and Gomorrah. சோதம் குமாராவிலே பரிசுத்தமா நீதியுள்ள ஜனம் இல்லையே, 5 ஜனங்கள் கூட இல்லையே. தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த தேசம் ஏன் பாதுகாக்கப்படுகிறது? நீங்கள் வாழ்கிற தேசம் ஏன் பாதுகாக்கப்படுகிறது? உங்களைப் போல பரிசுத்தவான்கள், உங்களைப் போல கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துகிற ஜனம், தாழ்மைப்பட்டு ஜெபிக்கிற ஜனம் இருப்பதனால்தான் உங்கள் தேசம், உங்கள் பட்டணம் பாதுகாத்து கொண்டு கொள்ளப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் சோதம் குமாராவை போல கர்த்தருடைய கோபத்துக்கு இரையாகி இருக்கும். The Lord is preserving our country because of praying people like you. உங்களை போல ஜெபிக்கிற ஜனங்கள், கர்த்தர் மேல வாஞ்சா இருக்கிற ஜனங்கள். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் 2 தூதர்களை அனுப்பி லோத்துவையும் அவன் மனைவியையும் அவன் பிள்ளைகளையும் சோதம் குமாராவை விட்டு வெளியே அழைத்து கொண்டு போவதற்கு கர்த்தர் 2 தூதர்களை அனுப்புகிறார். Before the Lord commanded his judgment against Sodom and Gomorrah, the Lord sent his angels to remove Lot from Sodom and Gomorrah. கர்த்தர் சோதம் குமாராவை விட்டு லோத்துவை வெளியே கொண்டு போவதற்கு நேரம் குறிக்கப்பட்டிருந்தது. வந்த தேவ தூதனிடத்திலே தவறு செய்வதற்கு சோதம் குமாராவின் மக்கள் துணிகிறார்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய ஊழியக்காரர்களை பற்றி பேசுவதற்கு தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் இப்படி, ஊழியக்காரர்கள் அப்படி என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்காக உண்மையா இருக்கிற ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று பரிசுத்தமாக வாழுகிற ஆபிரகாமும் நோவாவும் இருக்கிறாங்க. இன்னும்
அப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். We need to listen the word that the Lord is speaking to through his ministers. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கும் பொழுது சோதம் குமாரா பட்டணத்திற்கு நடந்தது என்ன? அக்கினிக்கு இரையானார்கள், அக்கினி கந்தகத்திற்கு இரையானார்கள். இன்றைக்கு இந்த பூமி அக்கினிக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் வெந்து உருகி போகும். பூதலத்தில் எல்லா நட்சத்திரங்களும் விழுந்து போகும் பூமியிலே. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவோம். தேவதூதன் சொல்கிறார், லோத்து மனைவியும் குறித்து சொல்கிறார், நீ வேக துரிதமாக இந்த சோதம் குமாரை விட்டு வெளியே போ. நீ என்ன பண்ணு? துரிதமாக, very very immediately, very quickly leave this சோதம் குமாரா. அப்பதான் லோத்தின் மனைவியும் ஸ்லோவா தங்கத்தை எடுக்கிறாங்க. ஸ்லோவா இது ஐயோ இது இருக்கே அது இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணாங்க? 2 பேருடைய கரத்தை பிடித்து தர 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 இழுத்து கொண்டு சோதம் குமாராவுக்கு வெளியே துரத்தினார்கள். கொஞ்சம் டிலே பண்ணாலும் வானத்தில் குறிக்கப்பட்ட டைமிங் பண்ணப்பட்ட சொல்லப்பட்ட நேரத்திலே சோதம் குமாரா மேல அக்கினியும் கந்தகமும் விழுந்து சோதம் குமாரை பஸ்மமாக்கி போட்டிருக்கிறோம். விளைச்சல் நிலங்களையும் இதுவரைக்கும் அந்த சோதம் குமாராவிலே உப்புகள் தான் இருக்கும். ஏன்னா சல்ஃபர் வாஸ் சென்ட் ஃப்ரம் ஹெவன் டு திஸ் எர்த் டு டிஸ்ட்ராய் சோதம் அண்ட் குமாரா. தேவதூதன் சொல்கிறார், லோத்துவே நீயும் உன் மனைவியும் திரும்பி பார்க்காம இந்த சோதம் குமாரை திரும்பி பார்க்காத, நேரா ஓடு என்று சொல்கிறான். ஆனா என்ன பண்ணாங்க? லோத்துவின் மனைவி, ஐயோ இவ்வளோ காரியங்கள், என்னுடைய ஆடு மாடுகள், என்னுடைய செல்வ செழிப்பு எல்லாம் இந்த சோதம் குமாரால் இருக்கே என்று சொல்லி திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்து என்னாச்சு? உப்பு தூணாய் மாறினாள். லோத்துவின் மனைவி உப்பு தூணாய் மாறினாள். லோத்துவின் மனைவி உப்பு தூணாய் மாறுவதற்கான காரணம் என்ன? பாவத்தை மறுபடியும் திரும்பி பார்த்ததினாலே. Sometimes in our lives some temptations are coming again and again. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறுபடி வருகிறது. ஏன் தெரியுமா? நாம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம் விட்டு வந்த பாவத்தை. இன்றைக்கு தயவு செய்து நான் கர்த்தருக்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும். இந்த வார்த்தையை பேசுகிற நான் கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாக கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை வருகிறது. Because it is not me, it is the Holy Spirit is speaking to me. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த வார்த்தை எனக்கும் தான் பேசப்படுகிறது. நான் மட்டும் ஆவியிலே இருக்க, நானும் மாம்சத்துல தான் இருக்கேன். எனக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். நாம் சோதம் குமாரவை மறுபடியும் திரும்பி பார்க்காதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். அந்த வழியை நோக்கி நாம் ஓட வேண்டும். அவரே நமக்கு முன்பாக இருக்கிற நித்திய வெளிச்சமா இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சங்கீதம் 119 105 எழுதியிருக்கிறது. அவருடைய வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, அந்த வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்கிறதாம். நான் போகிற பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது. Sometimes in our lives we may be going through a path which we don't know. நாம் போகிற பாதை நமக்கு தெரியாது இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தை அந்த பாதைகளை வெளிச்சமாக்கும். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. இந்த வார்த்தை தேவனுடைய ஜனமே, ஒருவேளை சற்று கடினமா இருந்தாலும் இந்த வார்த்தை கடினமான வார்த்தை, அது நல்லது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். எந்த மகனை தகப்பன் நேசிக்கிறாரோ அந்த மகனை தகப்பன் சிட்சிக்கவும் செய்வார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். Thank you Jesus. Let's come before the presence of the Lord today and let's bow down our heads to God. கர்த்தருக்கு முன்பாக நாம் தலை குனிந்து, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்திருக்கிறேன். துணிகரமான ஒரே ஒரு கீழ்ப்படியாமை ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரித்து விட்டது. ஒரு சின்ன டிஸ்ஒபீடியன்ஸ் தான் அது, கீழ்ப்படியாமை தான். இன்னைக்கு நினைக்கிறோம் கீழ்ப்படியாம இருக்கிறது பெரிய குற்றமா? கீழ்ப்படியாம ஒரு கீழ்ப்படியில ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன், இது பெரிய குற்றமா? Yes, of course, it is a sin. பிரதர், இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் சொல்கிறவங்க யாரா இருக்கீங்களா?
கர்த்தர் என்னோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். கர்த்தர் என்கிட்ட பேசுறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். ஹalleluya. ராகா தாலா மாஷியா லே ரோபோடோ ஷாக்தா தே லே பாராகா தே லே ராபா சியான்டோ பா ஷாக்தா தியா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். அநேகருக்கு இந்த வார்த்தை பிடிக்காம இருக்கலாம், அநேகருக்கு இப்படிப்பட்ட கடினமான உபதேசம் பிடிக்காம இருக்கலாம். ஆனா நான் கடினமான உபதேசம் சொல்லணும் எனக்கு ஆசை கிடையாது. கர்த்தர் சொல்ல சொன்னா இந்த வார்த்தைகளை நான் சொல்லுவேன். ஐ எம் நாட் அ பீப்புள் ப்ளீசர். நான் மனிதர்களை ப்ளீஸ் பண்ணுவதற்காக இந்த ஊழியத்தை செய்யல, நான் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக இந்த ஊழியத்தை செய்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் நீங்கள் போட்டு கேளுங்க. இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி கேளுங்க. உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். If we humble ourselves before the Lord will lift us. அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பொருந்தி இருக்கிறார். ரியாந்தோ ரபாதியா ஷே ராதாதியா லேக் ரோபா ஷாக்தாதே ரேமான்டோஷே. இன்னும் நாம் குழந்தைகளைப் போல, பால் குடிக்கிறவர்களைப் போல, இன்னும் எனக்கு இது வேணும் அது வேணும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுது நம்முடைய பாவத்திற்காக நாம் அழுது ஜெபிப்போம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அலைகளும் பெரிய புயலும் வந்து கொண்டிருக்கிறது? நாம் போகிற கப்பலிலே ஏன் பெரிய அலைகள் வந்து கொண்டிருக்கிறது? பெரிய ஏனென்றால் கர்த்தர் உங்களை நினிவேக்கு போக சொல்லும் பொழுது நீங்க ஏன் தர்ஷீஷுக்கு போய் கொண்டிருக்கிறீங்க? ஏன் கீழ்ப்படிய மாற்றீங்க? அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியல. நினிவேக்கு போக சொன்னா தீர்க்கதரிசியாக யோனா தர்ஷீஷுக்கு போய் கொண்டிருக்கிறாரு. Sometimes we are getting into problems because we are not obeying the Lord's voice. கர்த்தர் சொல்லுவாரு, இதை செய்ப்பா, இதை செய் என்று சொல்லுவாரு. ஆனா அதை செய்ய மாட்டோம், அதை விட்டு வேற ஒண்ணு செஞ்சு கொண்டிருப்போம். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுறதான காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. நான் உங்களுடைய காமெண்ட்ஸ் நான் படிக்கும் பொழுது அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறத நீங்க தாழ்மையாக உங்களுடைய ஹம்பிளாக நீங்க காமெண்ட்ல தெரியப்படுத்துறீங்க. இட் டேக்ஸ் ஹம்பிள்னஸ் டு ரிப்ளை இன் கமெண்ட். கமெண்ட்டை நம்ம என்னோட கர்த்தர் பேசுறான்னு சொல்றது கூட ஒரு தாழ்மை தேவைப்படுது. ஏன்னா தாழ்மை இல்லாதவர்களுக்கு நான் இது கமெண்ட் பண்ணணும், நான் கமெண்ட் பண்ண என்ன ஆக போகுது நினைக்கலாம். நோ, இட் டேக்ஸ் ஹம்பிள்னஸ் டு ஹானர் காட். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுவதற்கு ஒரு தாழ்மை தேவைப்படுது. நான் பார்க்குற சில நேம்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் தினந்தோறும் வரீங்க. நானே நோட் பண்ணுறேன்னா கர்த்தர் எவ்வளோ உங்களை பார்த்து கொண்டிருப்பார். கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை காண்கிறார். அவர் எல் ரோயி, அவர் உங்களை காண்கிற தேவன். நீங்கள் தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்கென்று ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Can we close our eyes? Can we ask our Father to forgive us? தகப்பனிடத்துல ஓடி போய் கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னியுங்க என்று சொல்லுங்க. அவர் நம்மை கட்டி அணைத்துக் கொள்வார். தன் இளைய குமாரன் தகப்பனிடத்திலே போய், அப்பா உங்களுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது மகனே என்று சொல்லி கட்டி அணைத்து கொண்டு அவனுக்கு மறுபடியும் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார், கைகளிலே மோதிரத்தை போட்டார், கொளுத்த கன்றை அடித்தார். அன்றைக்கு அந்த வீட்டில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அதே போலதான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீங்கள் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பின் உடையை கொடுப்பார், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார், அந்த முத்திரை மோதிரத்தை உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பார். பிள்ளைக்குரிய அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக முத்திரை சுவீகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து நம்மை அவர் அலங்கரிக்கிறார். உன்னை பாவி என்று தள்ள போவதில்லை. நம்முடைய மீறுதலுக்காக அவர் பாடுபட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். Thank you Lord, thank you Jesus, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மா ஷாதாதியா. Thank you Jesus.
நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்க போகிறோம். என் மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்கள் அவர் நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்கள் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிக்கப்பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். எனக்காகவே அடிக்கப்பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார், நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அவர் நம்மை பாவி என்று சொல்லி நம்மை துரத்தி விடுகிற தேவன் அல்ல, நம்மை கட்டி அணைத்துக் கொள்கிற தேவன் அவர். Our God is a forgiving God. Our God is a lovable God. நம்மை நேசிக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் தேவ ஜனமே, ஒரு விசை நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி, அப்பா, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன், அக்கிரமத்தை செய்துட்டேன், துணிகரமான பாவத்தை செய்துட்டேன், மறைவான பாவத்தை செய்துட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என்னை ஒரு விசையாக என்னை மன்னியுங்க. நீர் மன்னிப்பதற்கு தயை பொறுத்து இருக்கிறீர். நீர் நீடிய சாந்தமும் நீடிய கிருபையும் மகா இரக்கமுள்ளவர் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆதாமை போலும் ஏவாளை போலும் நாம் ஒளிந்து கொள்ளாதபடிக்கு, அத்தி இலைகளை தைத்து கொண்டு ஒளிந்து கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் விழுந்துட்டேன், என்னை மன்னியும், லார்ட் ஃபர்கிவ் மீ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் மன்னிக்கிறார், கர்த்தர் மன்னிக்கிறார், கர்த்தர் மன்னிக்கிறார். நம்மை மன்னிக்கிற தேவன் அவர். அவர் நம்மை கைவிடாத தேவன். நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நான் உன்னை எப்சிபா என்றும் நான் உன்னை பியூலா என்றும் அழைத்திருக்கிறேன். நீ இனி கைவிடப்பட்டவள் என்றும் அனாதை என்றும் இனி சொல்லப்பட மாட்டான். கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார்.
நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அவயங்களா இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. அன்றைக்கு ஆதாமும் ஏவாள் விளந்து போன அந்த பரிசுத்த அந்த ஸ்தானத்தை, அந்த கர்த்தரோடு பேசுகிறதான அந்த ஐக்கியத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் வேத புஸ்தகம், அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு தேவ ஜனமே, நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. பரலோக பிதாவே, என்னுடைய ஜனத்திற்காக ஜெபிக்கிறேன். இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி இந்த ஊழியத்திற்கு கீழே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி உங்களுடைய சமூகத்தில் வருகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மெசேஜ் ஆஃப்லைன்ல கேட்க போற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. லார்ட் forgive them. லார்ட் forgive me லார்ட். உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து மன்னியுங்க. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின் யோவேல் 2:13 கேட்டது போல நாங்கள் எங்கள் இருதயங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் இருதயங்களை கிழித்து உமக்கு முன்பாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவி. ஆண்டவரே, எங்களை மன்னியும். எங்களை சுத்திகரியுங்க, எங்களை கழுவி சுத்திகரியுங்க, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ராஜ்யத்திற்கு நாங்கள் ஜீவ வெளிச்சமாக, ஒரு சுடர் வீசுகிற ஒளியாக பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இந்த இருளிலே, இந்த உலகத்திலே பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாங்கள் உமக்காக நோவாவை போல கடைசி நாட்களிலே ஓ ரேக்லா ஹது மஹாரியானபாஷே ராதா ராகாட்டு ரெபஷே ஆந்தோரபாசே லேகோ போராகாட்டேல மாண்டோஸ் உமக்காக வைராக்கியமே வாழ உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த